ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எதுக்காக தெரியுமா இதை கேட்க சொன்னேன்? இதை கேட்டு மனசளவுல உனக்கு தெளிவு உண்டாயிடுச்சுன்னா நாளை காலையில் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகிவிடும். ஆம் என் செல்லமே, வாழ்க்கையில சில மாற்றங்கள் உருவாகும் போது இது ஏன் எதுக்காகன்ற தெளிவும் புரிதலும் இருந்தாதானே அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியும். அப்படிதான் நாளைக்கு விடியல்ல உனக்கான பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியும் உன் கைகள்ல ஒப்படைக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகும் இந்த சமயத்தில் நீயும் உன் வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் இன்னைக்கு இரவுக்குள்ளாகவே இதை கேட்டுவிட சொன்னேன் என் செல்லமே. கோபம்ங்கிறது உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய எதிரியாக இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. நீ முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எதிரியான பயமும் உனக்குள்ளேயே சிறிது இருக்குன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ. அதே நேரத்துல உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய விடாமல் தடுக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தையும் தூக்கி எறிந்துவிடு என் செல்லமே. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க கிட்ட இது இருக்குன்னு அடுத்தவர்களை பார்த்து நீ கொள்ளக்கூடிய அந்த பொறாமையும் அடுத்தவர்கள் உன்னை வெறுக்கும் அளவுக்கு செஞ்சிடும். அதனால முதல்ல நாளைக்கு நீ சந்தோஷமா நிம்மதியா உன் வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைச்சீனா இன்று இரவோடு இரவாகவே உனக்கான கோபத்தையும் உன்னுடைய பயத்தையும் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிற சோம்பேறித்தனத்தையும் பொறாமை குணத்தையும் அழிச்சிடு. நாளைய நாள் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக இருக்கணும். நாளை முதல் இனி நீ உன் வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றியை மட்டுமே பெறணும்னு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. முதல்ல தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை நிறுத்திக்கோ. யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காத. ஒரு சிலர் ஆபத்தானவர்கள் என தெரிந்தும் கூட அவங்கள உன் பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம சற்றும் யோசிக்காமல் அவர்களை தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே. எந்த காலத்திலையும் யாரையும் இவங்க எதுக்கும் தகுதி இல்லாதவங்க, இவங்க வீணானவங்கன்னு ஒருபோதும் நீ யோசிக்காதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். நீ யாரையாவது அற்பமானவர்களை நினைத்தால் திடீர்னு அவங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் யாருக்கும் எந்த விதத்திலும் மதிப்பு குறைவாக நீ நடத்தாம அவரவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடு. ஆனா உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கணும், உன் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிற ஆபத்தான மனிதர்களை மட்டும் உன் வாழ்வில் இருந்து அகற்றி விடு. யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்காத. ஏன்னா இங்கு எல்லாராலும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது என் செல்லமே. நீ எதுவாக இருக்கிறியோ, நீ எப்படி இருக்கிறியோ, உன்னுடைய குணம் எதுவா இருக்கோ அப்படியே நீ எப்போதும் இருந்துவிடு. உன்னை பிடிச்சவங்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்கிட்ட இருக்கட்டும். உன்னை பிடிக்காதவங்களும் உன்னுடைய செயலை வெறுப்பவர்களும் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. அதனால உனக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்ல. உன்னிடம் இருக்கும்போது, அதாவது காசு பணம் உன்கிட்ட நல்லா இருக்கும்போது நீ என்ன தெரியுமா நினைக்கணும்? என்னை விட வசதியான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்ற யோசனை உனக்குள்ள இருக்கணும். அதே நேரத்துல காசு பணம் எதுவுமே இல்லாத போதும் என்னை விடவும் கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்னு நீ உனக்குள்ளேயே தைரியம் சொல்லிக்க வேண்டும் என் செல்லமே. யார் எப்படி வேணா இருக்கட்டும், சில பேர் தவறான ஆட்களாக தவறான செயல்களை செய்யக்கூடிய ஆட்களாக, ஒழுக்கமே அற்றவர்களாக, நியாயமான நேர்மையான முறையில் பேசாதவர்களாக கூட இருக்கட்டும். யார் எப்படி இருந்தாலும் நீ சரியான பாதையில் செல்கிறாயா என்பதை கவனமாக வச்சுக்கோ. அதை விட்டுட்டு மற்றவங்களை ஆராய்ச்சி சொல்றேன்னு நினைச்சு மற்றவங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யணும், அவங்க என்ன செய்றாங்க இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்து உன் வாழ்க்கையில நேரத்தை வீணடித்து விடாதே என் செல்லமே. யார் என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கட்டும்னு உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கான வேலைகளை பார். துரோகங்களிலேயே சிறந்தது நம்பிக்கை துரோகம்தான் என்றாலும் அதை உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் தான் உனக்கு செய்வாங்க. நீ யாரை முழுசா நம்பினியோ, யார் மீது அன்பு செலுத்துகிறாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி துரோகம் செய்யும் போது அது எனக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்குது தங்கமே. நீ எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிற, பாசம் வச்சு பேசுற. ஆனா ஒருபோதும் அவர்கள் திகட்டி போற அளவுக்கு அதிகமாக பேசிவிடாதே. ஏன்னா அதிகம் பேசினா அவங்களுக்கு ஒரு கட்டத்துல திகட்டி போய் உன்னையே ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லனா உன்னை மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்குமே துன்பம் தராத ஆளாக நீ இரு. அதே நேரத்துல உனக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நிச்சயமா தீர்த்து வைப்பேன். எந்த துன்பங்களும் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு துணையா இருப்பேன். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி உனக்கு வரக்கூடிய பெரிய பெரிய துன்பங்களையும் ஆபத்துகளையும் இப்போதே நான் விலக்கி வச்சு உன்னை காப்பாத்திட்டேன் செல்லமே. இனி மீண்டும் ஒரு முறை உன் வாழ்க்கையில அப்படி எந்த தவறும் நடக்காது. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாத்தி வர்றது இந்த வராகி அம்மா நான் தானே. எந்த சூழலிலிருந்தும் நான் உன்னை நிச்சயமா காப்பாத்துவேன். தேவையில்லாம நீ பயப்படாதே. என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்தி
உன்னை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அதை நிச்சயமாக நான் சரியாய் சிறப்பாய் செய்து முடிப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல நீ நம்பிக்கையோட இருக்கிற வரைக்கும், உன் நம்பிக்கை தோற்று போகாத வரைக்கும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எப்போ உனக்கே உன் மேல ஒரு சந்தேகம் வருதோ, எங்க நீ தோத்து போயிருவோமோன்னு பயப்படுறியோ, அப்போதுதான் உன் வாழ்க்கையில தோல்வி ஆரம்பமாகும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ்க்கையில ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்வேன்ற நம்பிக்கை மட்டும் எப்போதும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கோ. இறை நம்பிக்கை என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கணும். ஆனால் ஒருவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இறை நம்பிக்கையை விட தன்னம்பிக்கையும் அதிகம் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. எப்போதும் எல்லா காரியத்திலையும் எப்படி இதோட முடிவு ஆகும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம, முடிவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம, நீ செய்யக்கூடிய உன்னுடைய செயலுக்கும் முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடு. உன்னுடைய முயற்சி மிக சிறப்பாக இருக்கும்போது, உன்னுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும்போது, நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் தங்கமே. உன்னுடைய எதிர்காலத்தை கணிப்பதற்கான மிகச் சிறந்த வழி, உன்னுடைய எதிர்காலத்தை நீ விரும்பியபடி நீயே உருவாக்குவதற்கு முயற்சி செய்வதுதான். நீ ஆசைப்பட்டினா, நீ அதை அடைவதற்கு முயற்சி செஞ்சினா, நீ ஆசைப்பட்டபடியே உன் எதிர்காலத்தை நான் உனக்கு அமைத்து தர தயாராகத்தான் இருக்கிறேன் என் தங்கமே. எந்த விஷயத்தையும் செய்ய முடியுமோ முடியாதோ, இது நடக்குமோ நடக்காதோன்னு நீயே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் தைரியமா செய்ய தொடங்கு. உன் சந்தேகமும் தயக்கமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுடும். எந்த விஷயத்திலுமே தயக்கம் காட்டாத, பயப்படாத. இது சரியா வராம போயிருமோ நடக்காம போயிருமோன்னு பயந்து கொண்டும் சந்தேகப்பட்டு கொண்டும் இருக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா அதுவே உன்னை ஜெயிக்க விடாமல் தடைக்கல்லாக மாறி போயிடும். எதுவா இருந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், நான் நினைச்சது நடந்தே தீரும்னு நம்பிக்கையோட உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு. தவறுகள் உன் வாழ்க்கையில இருந்ததுன்னா அதை திருத்திக்கவும் சரியான ஆளாக நீரு. ஏன்னா எந்த விஷயமே சிறு தவறாக இருக்கும் போதே நீ நினைச்சினா அதை உடனடியா திருத்திக்கலாம். ஆனா நாள் ஆக ஆக தவறு தப்பாக மாறி போயிடுச்சுன்னா அதை உன்னாலேயே திருத்த முடியாத அளவுக்கு உன்னுடைய பழக்கமா மாறி போயிடும். தவறை ஆரம்பத்திலே திருத்திட்டினா உனக்கு அது பழக்கமாக மாறாது தானே. அதிலிருந்து மாறுவதும் உனக்கு சுலபமாக ஆகிடும். இல்லாட்டி எந்த ஒரு தவறும் நீ தெரிஞ்சே செய்யற அப்படின்னா, இதுல என்ன ஆயிட போகுது, இது என்ன பெரிய தப்பான்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தினா நாளடைவில் அது உனக்கே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என் செல்லமே. நீயாவே ஏதாவது ஒரு இன்ப சுகத்திற்காகவும் அல்லது சாதாரண ஒரு சிறு மகிழ்ச்சிக்காகவும் தவற செஞ்சுக்கிட்டு நாளைக்கு நீயே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இருக்கேன். நீயாகவே ஏதாவது தவறான செயல்களில், தவறான பேச்சுக்களில், தவறாக மனிதர்களுக்கு துரோகம் செய்து அதன் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய ஆளாக இருந்துடாத. வெற்றி வரும் என காத்திருந்தால் எதுவும் நடக்காது. நீயாகவே களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் வெற்றி உன்னை தேடி வரும் என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் சுயமாக முடிவெடுத்து சுயமாக உனக்கான முயற்சிகளை செய்து ஜெயிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவர்கள் எல்லாரும் அடுத்தவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அதனால எந்த காரியமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீ சரியா யோசிச்சு சிறப்பான முடிவை தனியாகவே எடுக்க தயாராகு.